தலைப்பு நித்திய பூஜை ஒருவரை இறைவனோடு இணைத்து வைப்பதற்கு ஏதுவாக உள்ளது. இந்திய பாரத பண்பாடு கலாச்சாரத்தின் மூலக்கூறாக விளங்கும் சனாதன தர்மத்தில் பூஜை பற்றி கூறியுள்ளது என்னவென்றால், பூஜை தன்னை தானே உணர்ந்து ஆத்ம அனுபவம் பெறுவதற்கு உதவுகிறது. மேலும் பூஜை என்பது உயரிய உணர்வோடு பாவத்தோடு செய்யக்கூடிய ஒன்று என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாம் நம் பூஜை அறையில் உள்ள விக்கிரகங்களை, சுவாமிகளை வழிபடும் போது அது இந்த பிரபஞ்சத்தின் வெளிப்பாடாகவே உணர வேண்டும். நாம் இறைவனுக்கு நெய்வேத்தியங்கள் படைக்கும் போது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும், பறவை, பூச்சி, மரங்கள், செடி, கொடிகள் என அனைத்துக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என ஒரு பாவத்தை ஏற்படுத்திக் கொண்டு பிரசாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு உயரிய உணர்வு பாவத்துடன் பிரசாதம் சமர்ப்பிக்கும் போது நம் இந்திரியங்கள், புலன்கள் நம்மை சுற்றியுள்ள அனைத்தையும் இறைவனின் வெளிப்பாடாகவே பார்க்க செய்விக்கும். இவ்வாறு நித்திய பூஜை செய்யும் போது ஒருவருக்கு நற்பண்புகளாகிய ஒழுக்கம், நல்லிணக்கம், சுயநலமின்மை ஆகியவை தானாகவே உருவாக்கப்படுகின்றது. நித்திய பூஜையில் செய்யப்படும் கர்மாக்கள் நம் வாழ்வியலில் அனுதினமும் கடைபிடிக்க வேண்டிய உயரிய கோட்பாடுகள், நடத்தைகள், பண்புகள் ஆகியவற்றை வெளிப்படுத்துகின்றனவாகவே அமைந்துள்ளன. நாம் நம் பூஜையில் இறைவனுக்கு அர்க்கியம், பாத்தியம், பிரசாதம் என்ற ரீதியில் வரிசையில் சமர்ப்பிப்பது எதை குறிக்கிறது என்றால், நம்ம அனுதினமும் வாழ்க்கையில் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு உணவை உட்கொள்ள வேண்டும் என்பதன் வெளிப்பாடாக பார்க்கலாம். இறைவனுக்கு அர்க்கியம், பாத்தியம், ஆசனம் சமர்ப்பிப்பது போல் நாமும் அன்றாடம் நம் வாழ்வியலில் உணவை உட்கார்ந்து எடுத்துக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் நிறைய இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் உணவை நின்றவாறு உட்கொள்வதை நாம் காண முடிகிறது. நவீன மருத்துவ ரீதியாகவும் உணவை அமர்ந்து கொண்டு உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லது என உணர்த்தப்பட்டுள்ளது. அவ்வாறு இறைவனை நாம் நம் சனாதன தர்மத்தில் கூறியவாறு நித்தியம் பூஜை செய்யும் போது இந்த நல்ல குணங்கள் தினசரி நமக்கு நினைவூட்டப்படும். அர்க்கியம், பாத்தியம் ஆகியவை சமர்ப்பித்த பிறகு இறைவனின் அஷ்டோத்திர சத நாமாவளி, அதாவது 108 நாமங்களை சொல்லி மலர்களை கொண்டு அர்ச்சிக்கிறோம். இந்த நாமாவளிகள் எதை உணர்த்துவதாக அமைந்துள்ளது என்றால், இறைவன் ஒருவனே பெரியவன், அவனால் தான் எல்லாம் நடத்தி வைக்கப்படுகிறது, நாம் இங்கே செய்வதற்கு ஒன்றுமில்லை, எல்லாம் பரம தயாளுவான அவன் காருண்யத்தாலும் கிருபையாலும் நடக்கிறது போன்றவை உணர்த்தப்படுகிறது. இவ்வாறு நாம் பூஜை செய்யும் போது ஒருவனிடத்தில் பணிவு குடிகொண்டு விடுகிறது. சனாதன தர்மத்தின் போதனை பிரகாரம் படிப்பு என்பதே பணிவை தரவல்லதாக அமைய வேண்டும் என்பதே ஆகும்.